இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வச்ச கொஞ்ச நேரத்திலே காலி ஆயிடும். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இப்போ காலிஃப்ளவரை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருந்தாலும் காலிஃப்ளவரில் அந்த சின்ன சின்ன புழு, கண்ணுக்கு தெரியாத புழு இருக்கும். அதனால் இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரை சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அந்த பூச்சிலாம் இருந்ததுன்னா இறந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அந்த காலிஃப்ளவரை மட்டும் தண்ணியிலேருந்து எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததான் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் ஈரம் இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். மாவு அந்த காலிஃப்ளவரில் நல்லா இந்த மாதிரி கோட்டாகி வரணும். ஃபுல்லாக நல்லா மூடின மாதிரி நல்லா கோட்டாகி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம நம்ம செஞ்சாலே நல்லாவே இருக்கும். இது இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியதான். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இதை போட்டுடலாம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா வெந்து வந்துடும். நல்லா ஒரு முறை இந்த மாதிரி சுழட்டி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா சிவந்து வந்துடுச்சு, மொறுமொறுன்னு இருக்குது. இதை இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வேற ஒரு இதுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ண குடைமிளகாய் ஒரு பாதி, அடுத்ததாக வெங்காயம், கொஞ்சம் பெருசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 4 துண்டு சேர்த்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா மட்டும் போதும். இதை இப்போ அப்படியே எடுத்துடலாம். அடுத்ததாக மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணது, இஞ்சி ஒரு சின்ன துண்டு பொடிசாக கட் பண்ணது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது, கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த கோபி, அதாவது நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். கூடவே அந்த வெங்காயம் குடமிளகாவையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் செய்கிறேன். உங்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் சாஸியாக வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த டொமேட்டோ சாஸ் இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஸியாக கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இறக்க வேண்டியதான். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லைன்றதுனால நான் கொத்தமல்லி பயன்படுத்தியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல அட்டகாசமான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே இப்போவே எடுத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. வாசனையும் நல்லா வீடு முழுக்க கமகமன்னு வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா மேலே மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா அந்த காலிஃப்ளவர் சாஃப்டாக வெந்திருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.